One, two, three, four. Swaggy lady on the floor. I'm always chicken trending. Cause my body love Krista. ஹானஸ்ட் வீட்டுக்கு வரியா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், நீங்கள் படம் எடுக்க தொடங்கின காலகட்டத்தில் உங்களுடைய குருநாதர் தவிர வேற யாரும் உங்களை அதிகம் இன்ஸ்பயர் பண்ணுதுன்னு திருச்சியிலேருந்து மணி கேட்டிருக்காங்க. நான் திரைப்படங்களை தயாரிக்க தொடங்கிய காலகட்டத்தில் ஒரு தயாரிப்பாளராக எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுன்னா அது நடிகரும் தயாரிப்பாளருமாக இருந்த கே பாலாஜி தான். ஒரு திரைப்பட தயாரிப்பாளருடைய பணி என்ன அப்படின்றத அவர்கிட்ட தான் நான் முழுமையாக தெரிந்து கொண்டேன் என்று கூட சொல்லலாம். படம் எடுக்கிறதுக்கு பணம் கொடுத்தா மட்டும் போதாது, அந்த படத்தினுடைய வளர்ச்சியிலே தயாரிப்பாளருடைய பங்கு இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு தயாரிப்பாளராகத்தான் பாலாஜியை நான் பார்க்குறேன். அந்த காலகட்டத்திலே எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த இயக்குநர்கள் அப்படின்னா ஸ்ரீதர், கே பாலச்சந்தர், பாரதி ராஜா ஆகியோரை சொல்லலாம். தமிழ் சினிமாவின் நானா படேகர்னு நடிகர் பசுபதியை சொல்றது பொருத்தமா இருக்குமான்னு சென்னையிலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. தாராளமாக சொல்லலாம். அப்படி அழைக்கப்படுவதற்கு பசுபதிக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றன. சரி, நீங்கள் உங்கள் கதை அல்லது திரைக்கதை எழுதும் பொழுது முதன்மையாக எந்த விஷயத்தை கவனித்து எழுதுவீங்கன்னு ஸ்ரீரங்கம்லேருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. நான் எந்த மாதிரியான காட்சி அமைக்கிறேனோ அது போன்ற காட்சிகள் தமிழ் சினிமாவில் எந்தெந்த படங்கள்லாம் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்றத பார்ப்பேன். அதை ஒத்த காட்சியாக நான் எழுதுகின்ற காட்சி அமையக்கூடாது என்பதும் கவனம் செலுத்துவேன். சார், இப்போ இருக்கிற நடிகர்களுக்கு தமிழ் உச்சரிப்பே சரியா வரதில்லையே, இது ஏன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பொதுவாக இப்போதுள்ள நடிகருக்கு தமிழ் உச்சரிப்பு வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே தவிர எந்த நடிகருக்கு தமிழ் உச்சரிப்பு சரியாக வரல அப்படின்றத நீங்கள் குறிப்பிடவே இல்லையே. நடிகர் விஜய் முதல்வர் ஆனாருன்னா அவருடைய தந்தையை துணை முதல்வர் பதவியில் அமர வைப்பாரான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற அரசியல் சம்பந்தப்பட்ட கூட்டங்கள் எதிலும் இதுவரைக்கும் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு எந்த முக்கியத்துவத்தையும் விஜய் கொடுத்ததாக தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு முக்கியமான பதவியும் தன்னுடைய தந்தைக்கு விஜய் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்குறேன். நடிகர் டெல்லி கணேஷ் சார் எத்தனை திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருக்காருன்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. விஜயகாந்துக்கு முதலாக திரையிலே வாய்ப்பு வழங்கிய இயக்குனரான எம்.ஏ. காஜாவுடைய இயக்கத்திலே எங்கம்மா மகாராணி என்ற படத்திலே டெல்லி கணேஷ் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தது சுமித்ரா. அந்த படம் நீங்களாக தனியாத தாகம் என்ற படத்திலும் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் டெல்லி கணேஷ். சார், தொலைக்காட்சி தொடர்களில் இவருக்கு பதில் இவர்னு நடிகர்களை மாத்துறாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு திரைப்படத்திலேயாவது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. திரைப்படங்களிலும் அப்படி நடிகையை மாற்றிய சம்பவங்கள் நடைபெற்று இருக்கின்றன. ஆனால் இவருக்கு பதில் இவர் என்று டைட்டில் எல்லாம் போட மாட்டாங்க. சிவகுமார் நடிப்பிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் பத்ரகாளி என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த படத்தில் கதாநாயகியாக முதல்ல நடித்திருந்தது ராணி சந்திரா என்ற நடிகை. அவர் ஒரு விமான விபத்தில் இறந்துட்டார். அவர் மறைந்ததுக்கு பின்னாலே அந்த நடிகை சம்பந்தப்பட்ட பல காட்சிகளை புஷ்பா என்ற நடிகையை வைத்துத்தான் படமாக்கினார் ஏசி திருலோச்சந்தர். அந்த படம் எப்படிப்பட்ட வசூல் சாதனையை படைத்தது என்பது நீங்கள் அறிந்த விஷயம். சார், வாகை படத்தில் பட்டிமன்றம் ராஜாவோட சேர்ந்து நடித்த அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. வாகை படத்துடைய படப்பிடிப்பு பல ஆண்டுகளுக்கு முன்னால் பழனியில் நடைபெற்றது. பட்டிமன்ற ராஜாவை பொறுத்த வரைக்கும் எந்த படப்பிடிப்பு தளத்தில் அவர் இருந்தாலும் அந்த இடம் கலகலப்பாக இருக்கும். அப்படித்தான் வாகை படத்துடைய படப்பிடிப்பு தளமும் இருந்தது. நடிகர்கள் சிவாஜி கணேசன் அண்ட் எம்ஜிஆர் இவங்க 2 பேருக்கு இடையே ஏற்பட்ட திரைப்பட மற்றும் அரசியல் போட்டி உண்மையிலேயே அவங்களுடைய நட்பை பாதிச்சுதான்னு திருவள்ளூர்லேருந்து கோபி கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இடையே இருந்த நட்பை திரைப்படம் சம்பந்தமான போட்டி எந்த காலத்திலையும் பாதிக்கலை. ஆனால் அரசியல் சம்பந்தமான போட்டி ஒரு காலகட்டத்திலே அவர் நட்பை பாதித்தது என்பது உண்மைதான். நடிகர் சங்க கட்டடத்துடைய தற்போதைய நிலை என்னன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு நடிகர் சங்க கட்டடத்திலே எந்த மாற்றமும் இல்லை. விரைவிலேயே அப்படி ஒரு மாற்றம் நிகழும் என்று நடிகர் சங்க நிர்வாகிகள் உட்பட பலரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
சோனி டிவியில் பல ஆண்டுகளாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒளிபரப்பாகிட்டு இருக்க சிஐடி தொடர் பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அண்ட் இந்தியாவிலேயே மிக நீண்ட நாட்கள் ஒளிபரப்பாகிற சீரியல் இதுதான்றது உண்மையா? அண்ட் இந்த மாதிரியான கிரைம் தொடர்களை தமிழ் டிவி சேனலில் ஒளிபரப்புறதுக்கு ஏன் தயக்கம் காட்டுறாங்கன்னு திருநெல்வேலியிலேருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. சோனி தொலைக்காட்சியிலே சிஐடி தொடர் பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் ரசிகர்கள் மத்தியிலே அந்த தொடருக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற வரவேற்பு தான். அப்படி ஒரு வெற்றியை கிரைம் த்ரில்லர் தொடர் ஒன்று இங்கேயும் பெருமானால் நிச்சயமாக அது தொடர்ந்து பல காலத்துக்கு ஒளிபரப்பாக வாய்ப்பு இருக்குது. அவ்வளவுதானே தவிர இது போன்ற கிரைம் தொடர்களை ஒளிபரப்புவதிலே நம்முடைய தொலைக்காட்சிகளுக்கு எந்த தயக்கமும் இல்லை. சார், லென்ஸ் நிகழ்ச்சிக்கான ஐடியா எப்படி உருவாச்சு? அண்ட் அந்த நிகழ்ச்சியை பண்ணணும்னு ஏன் நினைச்சீங்க? ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட தகவல்களை சேகரித்து சொல்றீங்க, இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான உந்துதல் என்னன்னு வில்லியனூர்லேருந்து அரவந்தலோச்சனன் கேட்டிருக்காங்க. சினிமா சம்பந்தமாக எல்லா ரசிகர்களுக்கும் சந்தேகங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சந்தேகங்களை நிவர்த்தி செய்கின்ற விதத்திலே ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொடங்கினால் என்ன அப்படின்ற எண்ணம் ஒரு நாள் எனக்குள்ளே ஏற்பட்டது. அதனுடைய விளைவு தான் இந்த லென்ஸ் நிகழ்ச்சி. இந்த லென்ஸ் நிகழ்ச்சிக்கு கேள்விகளை கேட்கின்ற ரசிகர்கள் சாதாரணமாக நான் பதில் சொல்லக்கூடிய அளவிலே பல கேள்விகளை கேட்கறதில்லை. அதனால தான் அதுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது. அப்படி உழைத்தாலும் அந்த உழைப்பு எனக்கு மிகுந்த மன நிறைவை தருகிறது என்பது உண்மை. பிரபுதேவா மாஸ்டருடைய அப்பா பற்றி சொல்ல முடியுமா? அண்ட் அவரோட சாய்வு சித்ராவை எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அண்ட் அவருடைய புகைப்படம் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. சுந்தரம் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவிலே அந்த காலகட்டத்திலே முன்னணி கதாநாயகர்களாக இருந்த எல்லோருடன் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர். அந்த காலகட்டத்திலே எல்லா நடன இயக்குநர்களும் ஒரு பாணியில் செயல்பட்டு கொண்டிருந்தார் என்றால் சுந்தரம் தன்னுடைய தனி பாணியிலே செயல்பட்டார். அதன் காரணமாக தான் அவருடைய நடன காட்சிகள் பார்த்திங்கன்னா வித்தியாசமான காட்சிகளாக அமைந்தன. இப்போதும் பார்த்திங்கன்னா சுந்தரம் மாஸ்டருடைய அந்த வித்தியாசமான பாணியை தான் அவருடைய மகன்களான ராஜு சுந்தரம், பிரபுதேவா, நாகேந்திர பிரசாத் ஆகிய எல்லோருமே கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். பிரபுதேவனுடைய தந்தையான சுந்தரம் மாஸ்டர் இப்போ சென்னையில் இல்லை, மைசூரில் தான் வசிக்கிறார். இடையிலே ஒரு முறை சென்னைக்கு அவர் வந்திருந்த போது சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க வைப்பதற்காக நான் முயற்சி பண்ணேன். ஆனால் அது சரியாக வரல. இன்னைக்கு ஒரு பெரிய நடிகர் ஒரு வருஷத்துக்கு ஒரு திரைப்படம் தான் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஒரு திரைப்படத்துக்கு 100 நாள் அல்லது 120 நாள் கால் ஷீட் கொடுக்குறாங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 240 நாள் அல்லது 260 நாள் என்ன தான் சார் பண்ணுவாங்கன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. படங்களில் நடித்து முடித்த உடனே பெரும்பாலான கதாநாயக நடிகர்கள் ஓய்வு எடுக்கிறாங்க, உலகத்தை சுற்றி வராங்க, அடுத்து என்ன படத்தை நடிக்கிறான் அப்படின்னு அதுக்கான கதையெல்லாம் கேட்க தொடங்குறாங்க. இப்படித்தான் அவங்களுடைய காலம் கழிகிறது. மகள் திருமேனியினுடைய பாடி லாங்குவேஜும் குரலும் நிழல்கள் ரவி சாரை ஒத்தி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அண்ட் அவர் நிழல்கள் ரவி சாருக்கு சொந்தக்காரரானு பெங்களூர்லேருந்து யாதேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மகள் திருமேனியுடைய குரல் நிழல்கள் ரவியுடைய குரலோடு ஒத்து போகிறது அப்படின்னு உங்களில் பலர் கமெண்ட் பண்ணியிருந்ததை நானும் பார்த்தேன். நிழல்கள் ரவியுடைய குரலோடு மகிழ் திருமேனியுடைய குரல் ஒத்து போகிறதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் மகிழ் திருமேனியுடைய குரல் இருக்கே அது ஒரு வசீகரமான குரல் என்பதை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். திரைப்படங்களுக்கான தமிழ்நாடு அரசு விருது வழங்கும் விழா இந்த வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. சிறந்த திரைப்பட கலைஞர்களுக்கான விருதுகளை இந்த ஆண்டு தமிழக அரசு வழங்குவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. அடுத்து இன்று ஒரு தகவல். பல திரைப்படங்களிலே அம்மன் வேடம் போட்டு நடித்தவங்க தான் KR விஜயா. அந்த அம்மன் வேஷம் இருக்கு, அது KR விஜயாவுக்கு அந்த அளவுக்கு மிகச்சரியாக பொருந்தியிருக்கும். அதன் காரணமாக KR விஜயாவை அம்மனாகவே பார்த்த ரசிகர்கள் எல்லாம் கூட இருக்காங்க. இந்த அம்மன் வேஷம் போட்டு நடித்ததில் ஒரு பக்கம் எனக்கு மன திருப்தினாலும் பல சங்கடங்களுக்கும் அதனால் நான் ஆளாகியிருக்கிறேன் என்கிறார் KR விஜயா. வெளியூருக்கெல்லாம் நான் போகும்போது பல ரசிகர்கள் அப்படியே காலில் விழுவாங்க. அவங்க குறையெல்லாம் சொல்லி அதுக்கான தீர்வுலாம் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ரசிகர்களிடம் நான் அம்மன் வேஷம் போட்டு நடித்தேன் அவ்வளோதானே தவிர என்னையே கடவுளாக பார்க்காதீங்க என்று நான் பல முறை சொல்லியது உண்டு. இந்த அம்மன் வேஷம் போட்டு நடித்ததுனால வேறு மாதிரியான சில சங்கடங்களுக்கும் நான் ஆளாகியிருக்கிறேன். ஒரு முறை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அம்மனை வழிபடுவதற்காக நான் சென்றிருந்தேன். அப்போ நான் நின்றிருந்த க்யூவில் என் முன்னாடி நின்றிருந்த அம்மா திரும்பி என்னை பார்த்தாங்க. பார்த்தது தான் தாமதம். கோயிலில் சினிமா ஷூட்டிங்லாம் நடத்த விட்டா எப்படி நிம்மதியாக சாமி கும்பிடுறது அப்படின்னு அவங்க பாட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த அம்மாவை அமைதியாக தட்டி அம்மா நான் ஷூட்டிங்கெல்லாம் வரல, உங்களை மாதிரியே சாமி கும்பிட தான் நானும் வந்திருக்கேன் என்று அந்த அம்மா கிட்ட விளக்கமாக எடுத்து சொன்னேன். நான் அப்படி சொன்ன உடனே அது வரைக்கும் கோபமாக பேசி அந்த அம்மா கண்ணில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. என்னை மன்னிச்சுங்க என்று என் கையை பிடித்து கொண்டு மன்னிப்பு கேட்டார் அந்த அம்மா. இது மாதிரி பல வித்தியாசமான அனுபவங்களை இந்த அம்மன் வடங்கள் எனக்கு பெற்று தந்திருக்கின்றன என்று ஒரு பத்திரிகை பெட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் KR விஜயா. அடுத்து சாவி சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான J. சதீஷ்குமார்.
எந்த காலகட்டத்தில் சினிமாக்குள்ளே வரணும்னு தோணிச்சு உங்களுக்கு? காலேஜ் முடிச்ச உடனே வந்து சினிமாக்கு வரணும்னு வந்தால் தான் சார். அப்போவே வந்து நான் நிறைய என்னவா வரணும்னு ஆசைப்பட்டீங்க? நடிக்கணும்னு வந்தால் தான். 93ல் வந்து நிறைய சீரியல்ஸ் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போது இந்த சன்னில் வந்து 26 வாரம், ஜேஜே டிவி, அதிலெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 சீரியல்ஸ் ஹீரோவாக பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி விநியோகித்த முதல் திரைப்படம் இது 2007 நினைக்கிறேன். பசுபதி மேப்பா ராசகாபாளையம். அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைச்சது. விவேக், மறைந்த விவேக் இப்போ நம்ம கூட இல்லை, அவருடைய அதே மாதிரி மனோபாலா சார் சொல்லியே ஆகணும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.